ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸ்லாம் படித்த நவம்பர் டிசம்பர் 2023 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இன்னும் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அது என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸ்லாம் படித்த நவம்பர் டிசம்பர் 2023க்கான எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள், கரெக்ட் தான். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் செமஸ்டரில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். ஸோ உங்களோட எக்ஸாம் ரிசல்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்குள்ளே வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 2 or 3 டேஸில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வரல. மேக்ஸிமம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கு ஒரு 70% சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலெக்ஷன் வந்துடும். ஸோ அப்படிங்கிறப்போ அதுக்கப்புறம் டிலே ஆக ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே உங்களுக்கு இப்போ ரிசல்ட் வர டைமே டிலே ஆகி தான் வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ நெக்ஸ்ட் வீக்கில் வர்றதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக அதை மட்டுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு இப்போ படிக்கிற செமஸ்டர் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்றாங்க. ஸோ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு இதிலே மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க, 2 கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே தான். ஒரு சில பேர் ரிசல்ட் வரதை வந்து ஜஸ்ட்டு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பீங்க. ஒரு சில பேர் வந்து எப்போ ரிசல்ட் வரும் அப்படிங்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணுறீங்க. ஸோ அரியர்ஸ் இருந்தாலும் சரி, அரியர்ஸ் இல்லைனாலும் சரி, நீங்கள் வந்து இப்போ இருக்கிற செமஸ்டரில் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு எப்போயோ அந்த எக்ஸாம்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இப்போ உங்களால் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் படிக்கிற செமஸ்டரில் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ முடிஞ்சால் வந்து ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆனால் அதை மட்டுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போ இருக்கிற செமஸ்டரில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஐபிஎல் மேட்சோ இல்லை கிரிக்கெட் மேட்சோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கேப்டன் பொறுத்த வரைக்கும் பவுலர் மேலேயோ பேட்ஸ்மேன் மேலேயோ ஃபீல்டர் மேலேயோ எல்லா இதுலேயும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ ஏதாவது ஒரு இதில் சொதப்பிட்டாங்கனாலும் கண்டிப்பாக வந்து அவங்களால வந்து சக்ஸஸ் அடைய முடியாது. ஸோ அதே மாதிரி தான் உங்கள் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டை மட்டுமே வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வரப்போகிற அப்கமிங் செமஸ்டர் பார்க்க முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களால் நெக்ஸ்ட் அடிஷ்னலாக ஏதாச்சும் நீங்கள் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த டைமில் உங்களால் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கே ரிசல்ட் பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா அந்த பப்ளிஷ் ஆகிற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஆல் பாஸ் ஆகிட்டாலும் சரி, ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டில் அரியர் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நேரம் என்ன தோணும் அப்படின்னா நெக்ஸ்ட் செமஸ்டரில் நம்ம எப்படி பாஸ் ஆகிறது, இந்த செமஸ்டரோட நம்ம இப்போ பழைய செமஸ்டர் கிளியர் பண்ணுமே அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். ஸோ அதனால் நீங்கள் இப்போ நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கரண்ட் செமஸ்டர் படிக்கிறப்போ ஓல்டு செமஸ்டரில் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதை மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். நான் எப்போ சொல்கிறதா நீங்கள் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக வந்து கீப் அப் பண்ண பாருங்கள். ஸோ ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ அது மட்டும் நம்ம சேனலில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து கேஷுவலாக இருங்க. ரிசல்ட்டுக்காக மட்டுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்சாலும் வந்து நெக்ஸ்ட் வீக் வரதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஷார் வந்து ரிசல்ட்டுக்காக மட்டும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ உங்களோட கோல்ஸ் எதுவோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக ரன் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு தானாக வந்து சக்ஸஸ் தேடி வரும். நீங்கள் சக்ஸஸை தேடி போகணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. என்னோட ஜஸ்ட் ஒரு சின்ன ஐடியா இல்லை டிப்ஸ் இல்லை அட்வைஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்சாலும் வந்து ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். பட் அதை மட்டுமே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து அப்டேட் கொடுக்கல. ஏன்னா அப்பப்போ ரிசல்ட் அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு ஃபியர் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்டில் நம்ம மார்க் எப்படி எடுப்போம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இப்போவே உங்களுக்குள்ள அந்த பயம் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் நினைக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம பாசிட்டிவாக தான் எழுதியிருக்கோம், நல்லா தான் எழுதியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தான் வரும். ஆல் தி பெஸ்ட். எல்லா எக்ஸாம்ஸ் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா நல்லா செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் தான் வரும். ஸோ யாரும் வந்து பயப்படாதீங்க. அதே மாதிரி கரண்ட் செமஸ்டருக்கும் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.